ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை எல்லோருமே நிராகரித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கான வாய்ப்பு வரும்போது உனக்கே தெரியாமல் அது நிராகரிக்கப்படுகிறது என்று பலவிதமான கற்பனையிலும் கவலையிலும் மனக்குழப்பத்திலும் இருந்தாயல்லவா? நிராகரிப்புகளைக் கண்டு நீ நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டிய காலகட்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் கொள். வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன்னுடைய வாழ்வில் இந்த சிறிய சிறிய சர்க்கல்கள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். அது உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காக அது நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டாயானால் அந்த அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ நிச்சயம் அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே கிடைக்கும். அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உனக்கு தோன்றும். அதை பற்றியெல்லாம் நீ பயப்படாதே. நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக உன் மனதை மாற்றி அமைதியான சூழலை உனக்குள்ளே நீ கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என்னுடைய பிடியில்தான் என்பதை நீ உணர்வாய். உன் அருகில் நான் இருப்பதை நீ உணர்வாய். எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபம் உன் கண்ணுக்கு தெரியும். உன்னை நான் என்ற உன்னுடைய அப்பா தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மனதார உணர்வாய். எதற்கும் பயப்படாதே, எதை பற்றியும் கவலைப்படாதே. துணிந்து இறங்கு, எதிர்த்து நில்லு. உனக்கான என் துணை என்றுமே உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை நீ வாழ்வாய். எதை பற்றியுமே தேவையற்ற கவலைகளையெல்லாம் உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருக்காதே. உன்னை யாராவது தூரத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் என்றால் நீ அவர்களை தூரத்தில் இருந்து பார். அவர்களிடம் போய் நீ எதற்குமே வேண்டி கை நீட்டி நிற்கக்கூடாது. அவர்கள் பக்கம் கூட பார்க்காதே. அவர்கள் என்ன உன்னை தூர தள்ளுவது, நான் தூர வைக்கிறேன் என்று அவர்களிடமிருந்து நீ விட்டு விலகிப்பார். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் உயரும். கவலைப்படாதே. அவர்கள் கவலைப்படையும்படி நீ செய்து காமி. ஒவ்வொரு செயலையுமே நீ துணிந்து செய்தால் மட்டுமே உன்னால் வெற்றி என்ற தீபத்தை அடைய முடியும். அந்த பேரொளி உனக்கு தெரிய வரும். நிராகரிப்புகளையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய அப்பா உனக்காக இருக்கிறேன், என்னை தூக்கி விடுவதற்கு என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையுமே நீ செய். உன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் உன்னை சுற்றி இருக்கிறார். நல்லது மட்டுமே எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையுடன் நான் சொல்வது போலவே செய். நிச்சயம் மாறும்.